I got my first period around that time, and I've suffered from something called dysmenorrhea from my very first period, which means it was extremely heavy, extremely painful. I was throwing up in school. இந்த வீடியோல ஸ்ருதிஹாசன் சொன்ன மாதிரி டிஸ்மெனோரியாங்கிறது எவ்வளோ காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற 5-15% விமனுக்கு இது ரொம்ப காமன். அதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு பிடிச்ச மாதிரி கிராம்ப் மாதிரி ஒரு பெயின் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம், டயரியா இருக்கலாம், உருளுவாங்க, பெயின்ல உருள்வாங்க, அந்த மாதிரி இருக்கலாம், தலை சுற்றலாம், இது எல்லாமே இருக்கும். சில சமயத்துல பாஸ் அவுட் ஆயிடுவாங்க, மயக்கம் கூட போட்டு விழுந்துருவாங்க. அதாவது ஸ்ருதிஹாசன் சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதோட காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட போறீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்து ஏதாவது கட்டிகள் இருக்கா, இல்லை கர்ப்பப்பை ட்ராக்ல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணாவே அந்த பெயின் குறைய ஆரம்பிக்கும். இல்லை எதுவுமே இல்லை பட் எவ்ரி மந்த் இது இருக்கு அப்படின்னா தட் இஸ் அ பிரைமரி டிஸ்மெனோரியா. அது எதனால வருது அப்படின்னா ப்ராஸ்டாகிளாண்டின்ங்கிற கெமிக்கல்னால வருது. அது உங்களோட வயது ஏற ஏற குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியை அது பாதிக்குதுன்னா தாராளமாக உங்க டாக்டரோட அட்வைஸோட நீங்க பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம்.